மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சட்டமேதை அரசியல் சட்ட சிற்பிகளில் ஒருவரான டாக்டர் அம்பேத்கர் அவர்களை எந்த விதத்திலும் அவமரியாதையாகவோ குறைவாகவோ பேசியதாக நான் பார்க்கவில்லை. காங்கிரஸ் கட்சி விடாப்பிடியாக பாராளுமன்றத்தை முடக்குகிற ஒரு அராஜகமான போக்கை கையாண்டு வருகிறது. தொடர்ந்து சென்ற கூட்டத்தொடரிலும் இதை பார்த்தோம். இப்போது அது எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்றால், பாராளுமன்ற வாயிலில் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களை இரிட்டேட் செய்து அதில் போய் பிடித்து தள்ளிவிட்டு ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அதை கூட இவர்கள் திசை திருப்புகிறார்கள். நாடாளுமன்றத்தை முடக்குவது தெருவில் வீண் சண்டையில் ஈடுபடுகிற பேர்வழிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஒழுங்கீனத்திற்கு, அநாகரிகமான செயலுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அப்போதுதான் இவர்கள் திருந்துவார்கள். 40லிருந்து 90 போனோம்னா திமிர் வந்து விட்டது. அந்த 90 30 தான் இவர்கள் அடங்குவார்கள். ஏதோ இந்த நாட்டையே நேருதான் கட்டியமைத்து சிற்பேன் என்ற அளவுக்கு கொண்டு போகிறார்கள். ஒரு குடும்பத்தான் இந்த நாட்டை காப்பாற்றியது போல பேசுவது பிதற்றல், திசை திருப்புகிற வேலை, மக்களை ஏமாற்றுகிற முயற்சி, அது எடுபடாது. ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுக்கான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அங்கே திமுகவினர் யாரை நிப்பாட்ட போறாங்க? இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக சார்? சென்ற முறை மாதிரியே துரதிருஷ்டவசமாக இப்போது அதிமுக தொடர்பான சில வழக்குகள் காரணமாக அந்த வழக்குகளில் நடைபெற்ற விசாரணை, ஒரு 2-3 பேர் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதிமுக பொதுக்குழு ஒழுங்காக நடக்கல, கோர்ட்டு அனைத்து தரப்பையும் கேட்டு இரட்டை இலை தொடர்பாக விரைவில் முடிவெடுங்கள்னு ஒரு உத்தரவை போட்டிருக்கு. இப்போ இரட்டை இலைக்கு இடியாப்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைக்குமா? பின்வாங்குவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக போனோம், அத்தனை மந்திரியும் பழைய மந்திரியெல்லாம் உட்காரணும், செலவு பண்ணணும், செலவு பண்ணியும் தோக்கும். ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. 10 தோல்வி பழனிசாமின்னு. இப்போ 11வது தோல்வி, 12வது தோல்வின்னு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேக்கா, இவங்க போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நியாயமாக பார்த்தா விஜய்க்கு அபரிவிதமான செல்வாக்கு இருப்பதாக அவருடைய கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் பீற்றிக் கொள்கிறார்கள். இப்போ 2021 130 தொகுதிகள் ஜெயிச்சாங்க திமுக, 60 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது எப்படி 2026 200 தொகுதிகளுக்கு எய்ம் பண்றாங்க? அவர் மட்டும் எய்ம் பண்றாரு, எடப்பாடி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருதான் நானும் 200 தொகுதி ஜெயிப்பேன்றாரு. மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் தான் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அம்பேத்கர் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. தமிழ்நாடு முழுக்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரயில் மறியல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சட்டமேதை அரசியல் சட்ட சிற்பிகளில் ஒருவரான டாக்டர் அம்பேத்கர் அவர்களை எந்த விதத்திலும் அவமரியாதையாகவோ குறைவாகவோ பேசியதாக நான் பார்க்கவில்லை. அம்பேத்கர் அவர்கள் நிச்சயமாக அவரது புகழை நிறுவுகிற முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியை விட அதிக பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது. சொல்லப்போனால் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே தான் அம்பேத்கர் நினைவாக பல சிறப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்து அவர்கள் கூட பட்டியலிட்டு வருகிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் வெளிநாட்டில் எங்கே படித்தாரோ அந்த இடத்தை கூட சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர் பிறந்த ஊரிலே சிறப்பு செய்திருக்கிறார்கள். நிறைய மரியாதை செய்திருக்கிறார்கள். அம்பேத்கர் இன்றைக்கு நான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு மாபெரும் தலைவராக பார்க்கப்படுவதை கூட தவறு என்று நான் கருதக்கூடியவன். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு பெரிய பங்களிப்பை செலுத்தியவர். ஒரு காலத்தில் அம்பேத்கரை எதிர்த்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு பெரிய வேஷம் போடுகிறார்கள். அந்த வேஷமெல்லாம் எடுபடாது. அம்பேத்கர் டெய்லி காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதானி விவகாரம் எப்போதோ முடிந்து போன, பதில் சொல்ல விசாரணைக்கு தயார் என்று அரசு கூறுகிற ஒரு விவகாரம். அந்த விவகாரத்தை நாள்தோறும் கிளப்பி பாராளுமன்றத்தை சில நாட்கள் முடக்கினார்கள். அதன் பிறகு அம்பேத்கரை பிடித்து கொண்டு விட்டார்கள். ஏன் அதை ஒரு கோஷ அரசியலுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் திரு அமித்ஷா அவர்கள் எழுப்பக்கூடிய
எழுப்பிய கேள்வியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது முடங்கி போய் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலை ஜீரணித்து கொள்ள முடியாமல் அந்த இந்தி கூட்டணியில் இருந்த கட்சிகளை கூட காங்கிரஸ் கட்சியினுடைய புறக்கணிப்பு நடவடிக்கைகளை புறக்கணித்து சில நாட்கள் சட்டசபை பாராளுமன்ற விவாதங்களில் பங்கேற்றார்கள். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தது. அதேபோல் சமாஜ்வாதி கட்சி சம்பல்பூர் விவகாரத்தை பேச வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் மம்தா பானர்ஜி வேறு பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது, வெறும் அதானி மட்டும் பிரச்சனை அல்ல என்று தெரிவித்து அவரும் விவாதத்தில் வேறு விவாதங்களை பங்கேற்க வேண்டும். அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெள்ள நிவாரணத்தை பேசியே ஆக வேண்டும் என்று ஒரு நாள் பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி விடாப்பிடியாக பாராளுமன்றத்தை முடக்குகிற ஒரு அராஜகமான போக்கை கையாண்டு வருகிறது. தொடர்ந்து சென்ற கூட்டத்தொடரிலும் இதை பார்த்தோம். இப்போது அது எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்றால், பாராளுமன்ற வாயிலில் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களை இரிட்டேட் செய்து அதில் போய் பிடித்து தள்ளிவிட்டு ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அதை கூட இவர்கள் திசை திருப்புகிறார்கள். இவர்கள் உள்ளே நுழைய முடியாமல் தடுத்தார்களாம். இவர்கள் போய் அவர்களை பரிகசிக்கிற வகையில் அவர்களை நோக்கி கோஷம் போட்டதெல்லாம் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. பொய் சொல்வதில் கைதேர்ந்தவர்களாகிவிட்டார்கள் காங்கிரஸ் கட்சியினர். அதே போல் நாடாளுமன்றத்தை முடக்குவது தெருவில் வீண் சண்டையில் ஈடுபடுகிற பேர்வழிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. பாராளுமன்றத்தை அநியாயமாக முடக்குகிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் பணம் வீரடிக்கப்படுகிறது. இதற்காகத்தான் இந்த லட்சணத்திற்காகத்தான் இவர்களை எல்லாம் எம்பிக்களாக தேர்ந்தெடுத்தார்களா என்கிற ஆத்திரம் வருகிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தரமற்றதாக, அவர்களுடைய நடத்தை மோசமானதாக இருக்கிறது. ஆகவே இதற்கு வருகிற தேர்தலில் மக்கள்தான் தக்க பாடம் புகட்ட வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஒழுங்கீனத்திற்கு, அநாகரிகமான செயலுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அப்போதுதான் இவர்கள் திருந்துவார்கள். 40லிருந்து 90 போனோம்னா திமிர் வந்து விட்டது. அந்த 90 30 ஆனால் தான் இவர்கள் அடங்குவார்கள். அதை நோக்கி காங்கிரஸை சீரழித்து கொண்டுவதில் முக்கிய பங்கை ராகுல் காந்தி வகிப்பார் என்று நான் பார்க்கிறேன். ஆகவே தான் ராகுல் காந்தியினுடைய தலைமை வேஸ்ட். இவரை வைத்துக்கொண்டு மக்கள் ஆதரவை திரட்ட முடியாது. ராகுல் காந்தி மூஞ்சியை காட்டி இனிமேல் இந்தியா கூட்டணி ஜெயிக்க முடியாது என்று மம்தா பானர்ஜி சொல்லி அந்த கருத்தை சரத்பவார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கட்சியாக இதை சொல்ல ஆரம்பித்து விட்டது. ஆகவே ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை சீரழிவு பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் சுருக்கமாக என்னுடைய பார்வை. சரி, இன்னொரு கருத்து என்னன்னா, காங்கிரஸ் தான் அம்பேத்கரை பலமா கொண்டாடினாங்க. அதைத்தான் நான் மறுக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை விட அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கிற செயல்களை அதிகமாக செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான், குறிப்பாக நரேந்திர மோடி ஆட்சி தான். அதேபோல் ஏற்கனவே கூட பாராளுமன்றத்திலும் பிபி சிங் ஆட்சிக்கு பிஜேபி ஆக இருந்த அந்த ஜனசங்கமாக அவர்கள் இருந்து ஆதரவளித்த போதுதான் பெருமை சேர்க்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றும் கிழிக்கவில்லை. ஆகவே காங்கிரஸ் இந்திரா காந்தியைத்தான் உயர்த்தி பிடித்தது, நேருவைத்தான் உயர்த்தி பிடித்தது. இப்போதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இந்த நாட்டையே நேருதான் கட்டியமைத்து சிற்பை என்ற அளவுக்கு கொண்டு போகிறார்கள். சர்தார் பட்டேலினுடைய பங்களிப்பை இருட்டடிப்பு செய்கிற கட்சி தான் காங்கிரஸ். இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் பட்டேல், அதை ஏற்கிற கட்சி காங்கிரஸ். அந்தமான் சிறையிலே, தனிமைச் சிறையிலே வாடியவர் வீர சவர்கர், அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகிற கட்சி காங்கிரஸ். ஆகவே காங்கிரஸ் ஏதோ ஒரு குடும்பத்தான் இந்த நாட்டை காப்பாற்றியது போல பேசுவது பிதற்றல், திசை திருப்புகிற வேலை, மக்களை ஏமாற்றுகிற முயற்சி, அது எடுபடாது. ஓகே, இதில் கடைசியான விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, அவர் டூரிஸ்ட் கைடு மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் ரொம்பவே வலிமையான கமெண்ட் அது இருக்குது. உங்களுக்கு எப்படி? இல்லை, நான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை விட காங்கிரஸ் கட்சியினுடைய விமர்சனங்களுக்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிலே தொடர்ந்து பல பொய்களை சொல்லி, எப்படியாவது என்னென்ன பொய்களை சொன்னார்கள்? பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டமே இருக்காது, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் தேர்தலே நடக்காது. இப்போதும் அதே பொய்யைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பது உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. எப்போது முதல் அது செயல்படுத்தப்பட போகிறது என்றால் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து. அதை நோக்கித்தான் அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தேசம் முழுவதும் பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து தேர்தல்கள் நடந்து கொண்டே இருப்பதால் பெரும் பொருட்செலவு, அதிகாரிகளுடைய நேரம் வீணாவது, பெரும் நிர்வாகம் முடங்கி போவது, இப்படி பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றை சில கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும் என்ன செய்கிறது? இந்த நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து, இந்த நாட்டில் தேர்தலே இனிமேல் நடக்காது, சர்வாதிகார ஆட்சி தான் நடைபெறும். சர்வாதிகார ஆட்சியை நடத்திய கட்சி காங்கிரஸ் கட்சி தானே. அதிரடியாக திருமதி இந்திரா காந்தியினுடைய பதவி செல்லாது, தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று தீர்ப்பளித்தவுடன்
இந்த நாட்டிலே அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் எமர்ஜென்சியை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான தலைவர்களை கேள்வி முறை இல்லாமல் விசாரணை இல்லாமல் ஓராண்டுக்கு மேல் சிறையில் அடைத்த கட்சிக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே உதயநிதி உன்னுடைய விமர்சனம் எல்லாம் பொருட்படுத்தத்தக்கதல்ல. ஓகே, நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் வந்து வரப்போகுது, அதுக்கான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அங்கே திமுகவினர் வந்து யாரை நிப்பாட்ட போகிறாங்க? இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாகும் சார்? அதிமுகவுக்கா திமுகவுக்கா? ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவின் காரணமாக இப்போது அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்த வேண்டிய நிலைமை நேரிட்டிருக்கிறது. இப்போதைய சட்டசபையின் ஆயுட்காலம் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ இல்லை ஒரு 6 மாதமோ 8 மாதமோ இருந்திருந்தால் கூட தேர்தல் வந்திருக்காது. பொது தேர்தலோடு சேர்த்து நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்திருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 15-16 மாதங்கள் இன்னும் இந்த சட்டசபைக்கு ஆயுள் இருக்கிற காரணத்தால் தமிழக சட்டமன்ற செயலகம் உடனடியாக அந்த இடத்தை காலியிடமாக அறிவித்து தேர்தல் ஆணையம் இப்போது தேர்தலை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடைசியாக ஈரோடு கிழக்கு தொகுதியிலே திரு EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றது கூட ஒரு இடைத்தேர்தலினால் தான். அவருடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்கள் அவர் மறைவுற்ற காரணத்தால் அங்கே நடைபெற்ற தேர்தல் நடத்த வேண்டிய நிலைமை அதில் EVKS இளங்கோவன் விருப்பமில்லாமல் தான் போட்டியிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் வற்புறுத்திய காரணத்தால் தான் அவர் போட்டியிட்டார். அவர் தன்னுடைய இன்னொரு மகனுக்குத்தான் சீட்டு கேட்டார். ஆனால் திமுக நீங்கள் தான் நிற்க வேண்டும் என்று சொன்னதால் இப்போது அவர் மறைவு உடல்நலக்குறைவால் மறைவு ஏற்பட்டு விட்டது. அங்கே தேர்தல் நடைபெறுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சென்ற முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடைபெற்ற போது எப்படி அங்கே முறையற்ற வகையிலே ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்பட்டு தேர்தலை ஒரு கேலி கூத்தாக திமுக நடத்தியது என்பதை நாம் பார்த்தோம். திருமங்கலம் ஃபார்முலா என்று உருவாக்கிய திமுக அதைவிட மிக மோசமான முறையில் மலினமான முறையில் மக்களை ஆடு மாடுகள் போல பட்டியலை அடைத்து சினிமா காட்டி காலையிலேயே வீட்டிலிருந்து கூட்டு கொண்டு போய் பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஆண்களுக்கு மதுபானம் தாராளமாக கொடுத்து அதை தவிர தேர்தல் நேரத்தில் ஏராளமான பரிசு பொருட்களை ஒவ்வொரு அமைச்சரும் தங்கள் பொறுப்பேற்றிருந்த பகுதிகளில் கொடுத்து வேஷ்டி சேலை ஜிமிக்கி பக்கெட்டு குடம் என்று ஏராளமான பொருட்களை கொடுத்து ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து திமுக அந்த வெற்றியை அடைந்தது. பல கோடி ரூபாய் செலவு 60-70 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருப்பார்கள் என்று வெவ்வேறு பத்திரிகைகளில் எழுதினார்கள். அந்த தேர்தலின் போது அதிமுகவுக்கு இரட்டை இலை தேர்தல் கமிஷனில் முடங்கி இருந்தது. இந்த ஒரு தேர்தலுக்காக மட்டும் கொடுக்கிறோம் என்று இரட்டை இலையை ரிலீஸ் செய்தார்கள். ரிலீஸ் செய்து இரட்டை இலை இருந்து அதிமுக 60,000 ஓட்டுகளுக்கு மேல் மோசமான தோல்வியை தழுவியது. அப்போது அதிமுக 1000 ரூபாய் கொடுத்தது. வெட்கமே இல்லாமல் கொடுத்தது. திமுக பண விநியோகம் செய்து வெற்றி பெற பார்க்கிறது, இது பணநாயக தேர்தல் என்று அதிமுக பணம் கொடுக்காமல் சொல்லி இருந்தால் பணம் கொடுக்காத காரணத்தால் தான் இவ்வளவு மோசமான தோல்வி என்று சமாதானமாவது சொல்லியிருக்கலாம், சாக்கு போக்காவது சொல்லியிருக்கலாம். நீங்களும் போட்டிக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுத்து விட்டு அந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு தகுதியற்ற கட்சியாக மாறி மோசமான தோல்வியை தழுவியது தான் அதிமுக கண்ட பலன். இப்போது திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அதே நிலையில் இருக்கிறது. திரு EVKS இளங்கோவன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கொடுத்தால் அனுதாபாலை வரலாம், அல்லது காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. திமுகவை நிற்கலாம், ஏனென்றால் அப்போதுதான் எளிதான வெற்றி சாத்தியமாகும். காங்கிரஸுக்கு சீட்டும் கொடுத்து 50-60 கோடி திமுக தான் தண்ட செலவு செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டுமா என்று யோசிப்பதாக கேள்வி. ஆகவே காங்கிரஸ் நின்றாலும் சரி திமுக நின்றாலும் சரி கூட்டணி பலம், ஆட்சி அதிகார பலம், ஏராளமாக வாரி இறைக்கப் போகிற பணம், இந்த பணம் இல்லாமல் திமுக சொற்ப வாக்குகள் தான் பெறும், வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறும். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாமல் நாங்கள் மாபெரும் வெற்றி என்று காட்டுவதற்காக ஏராளமான பணத்தை திமுக கொண்டு போய் இறைக்க போகிறது. இது ஒரு பக்கம் சாதகமாக இருக்க போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சென்ற முறை மாதிரியே துரதிருஷ்டவசமாக இப்போது அதிமுக தொடர்பான சில வழக்குகள் காரணமாக அந்த வழக்குகளில் நடைபெற்ற விசாரணை ஒரு 2-3 பேர் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதிமுக பொதுக்குழு ஒழுங்காக நடக்கலை, இவங்க இஷ்டத்துக்கு விதியெல்லாம் மாற்றிருக்காங்க, சூரியமூர்த்தின்றவர் குறிப்பாக போட்ட பெட்டிஷன். நான் இதை தேர்தல் கமிஷனுக்கு புகார் அனுப்பினா அவங்க விசாரிக்க கூட இல்லை, பதில் அனுப்பலை அப்படின்னு தேர்தல் கமிஷன் மேலே புகார் சொல்லி அது ஒரு டைரக்ஷன் கேட்டு கோர்ட்டு அனைத்து தரப்பையும் கேட்டு இரட்டை இலை தொடர்பாக விரைவில் முடிவெடுங்கள்னு ஒரு உத்தரவை போட்டிருக்கு. இப்போ இரட்டை இலைக்கு இடியாப்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைக்குமா, அதுவும் ஈரோடு கிழக்குக்குள்ளே கிடைக்குமா? இவங்க போகலாம், ஒரு பெட்டிஷன் போடலாம், தேர்தல் கமிஷனில் போடலாம், கோர்ட்டு போடலாம். தேர்தல் கமிஷனுக்கு கோர்ட்டு தான் டைம் கொடுத்துருக்கு. ஆகவே அந்த டைம் வரைக்கும் அவங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு இது இருக்குது. இது சம்மந்தப்பட்ட பார்ட்டி யாராவது சொல்லலாம், நாங்கள் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும், இவங்க என்னென்ன மோசடி பண்ணியிருக்காங்க நாங்கள் விரிவாக தாக்கல் செய்யணும், எங்களுக்கு கூடுதல் நேரம் வேணும்னு கூட கேட்கலாம்.
ஆகவே தேர்தல் கமிஷன் விரைவாக என்றால் கூடுதல் அவகாசம் எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. இரட்டை இலை கிடைத்தாலும் அதிமுக தோல்வி, கிடைக்கவிட்டால் படுதோல்வி, டெபாசிட் அவுட் என்கிற நிலைமை ஏற்படும் கிடைக்காவிட்டால். ஆனால் இந்த முதலில் தோல்வி தேவையா என்றே அதிமுக சிந்திக்கும், அநேகமாக சிந்திக்கும். பின்வாங்குவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக போனோம், அத்தனை மந்திரியும் பழைய மந்திரியெல்லாம் உட்காரணும், செலவு பண்ணணும், செலவு பண்ணியும் தோக்கும், ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாத தேர்தலில் ஏற்கனவே அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, 10 தோல்வி பழனிசாமின்னு. இப்போ 11வது தோல்வி, 12வது தோல்வின்னு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் பொதுக்குழுவில் உதாரணம் விட்டு வந்திருக்காரு. என்னன்னு, நாம் மக்கள் ஆதரவு நம்மை நோக்கி திரும்பி விட்டதுன்னு. எங்கே திரும்பியதுன்னு கேட்பான் ஈரோடு தேர்தலில் தோத்துட்டா. ஆகவே போட்டியிடுவதை விட பேசாமல் கௌரவமாக தேர்தல் நேர்மையாக நடைபெறாது என்று சொல்லி ஒதுங்கி கொள்ள அதிமுக முயற்சிக்கும். அப்படி ஒதுங்கி கொண்டால் அசிங்கப்படாமல் தப்பிக்கும். அல்லது போட்டியிடுவது தான் ஒரு தேர்தலுக்கு வெற்றியா தோல்வையா என்று பார்த்து விடுவது தான் வீரனுக்கு அழகு என்ற வசனத்தை யாராவது 2 பேர் சொல்லி அதை நம்பி எடப்பாடி களத்தில் இறங்கினால் மோசமான தோல்வியை அதிமுக தழுவும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. சரி, ஆல்ரெடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் இந்த மாதிரி தான் ஆச்சு. அவங்க போட்டியிடவே இல்லை. அப்படிங்கும்போது வாக்கு எல்லாமே திமுக பக்கம் போயிடுச்சு. அவங்க வந்து திமுகவுக்கு வழிவிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. இப்போ இங்கே அது நடந்தால் திமுக பக்கம் தானே போகும் எல்லாம். அப்படி நிச்சயமாக அதிமுக புறக்கணிப்புன்னு சொன்னால், அதிமுகவுக்கு அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்களோ, போன தடவை வாங்கினது தோத்த எலெக்ஷன்லேயே வச்சுங்க, ஜெயிச்ச எலெக்ஷன் வேணாம், தோத்த எலெக்ஷன்லேயே எவ்வளோ வாங்கினாங்களோ அவ்வளோ பேர் ஓட்டு போடாமல் இருந்தால் தான் அந்த புறக்கணிப்பு முடிவை ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தம். அதில் ஒரு பகுதி இன்னொரு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க அதிமுக காரணம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டான்ற இன்னொரு அசிங்கம் வந்து சேரும். அதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஓகே, இதில் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேக்கா இவங்க போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? விஜய் நிப்பாட்டு வரால? நியாயமாக பார்த்தா விஜய்க்கு அபரிமிதமான செல்வாக்கு இருப்பதாக அவருடைய கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் பீற்றிக் கொள்கிறார்கள். அவ்வளவு அபரிமிதமான செல்வாக்கு இன்னைக்கு விஜய் கூடி, அதான் நான் சொல்கிறேன், அவர்கள் பீற்றிக் கொள்கிறார்கள் என்கிறேன். அதே மாதிரி விஜய்க்கு அவ்வளோ வந்துடும் பெண்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவுன்னு ஒரு வாரப்பத்திரிகையில் எடுத்து போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் தெம்பு வர வந்திருக்கு. அந்த செல்வாக்கு இருக்கான்னு பரீட்சித்து பார்ப்பதற்கு வேணால் ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் போட்டியிட்டு பார்க்கட்டும். கையை சுட்டு கொண்ட கதை தான் ஏற்படும். விஜய் அதிமுக இல்லாமல் போட்டியிட்டாலும் கூட, அதிமுக களத்தில் இல்லாமல் விஜய் போட்டியிட்டாலும் கூட விஜய் கட்சி தோற்பதற்குத்தான் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. ஓகே, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் 200 தொகுதிகள் இருமாப்புடன் நாங்கள் ஜெயிச்சிருவோம். உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார் என்னுடைய பிறந்தநாள் பரிசே 200 தொகுதிகள் ஜெயிக்கிறது தான். அப்படிங்கும்போது எடப்பாடி அவர்கள் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காரு. இது வந்து உங்களுக்கு இது என்ன 200 தொகுதிகள் தான் என்னுடைய பிறந்தநாள் பரிசுன்னு உதயநிதி சொன்னார்னா அது என்ன இதுவா? திமுக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்லாம் வீட்டு வாசலில் வந்து வரிசையாக ரோட்டில் நின்றுட்டு லைனில் ரோட்டில் நிற்க வச்சு அவர் எப்போ கதவு திறக்கிறாரோ அப்போ திறந்து காத்திருந்தாங்களே, அந்த அசிங்கம் நடந்தது. அப்படி வந்து தொண்டர்களை வீட்டுக்குள்ளே கூட நுழைய விடாமல் கிலோமீட்டர் கணக்கில் நீளமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க காலையில் இருந்த. அந்த அசிங்கம் மாதிரி அவங்களாம் கொண்டு வந்து கொடுக்குற பொக்கேவா ரிசல்ட்டு? அந்த ரிசல்ட்டுன்றது பொக்கே இல்லை, மக்கள் ஓட்டு போடணும் 200 தொகுதின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் திமுகவை காப்பாற்றி கொண்டிருப்பது அதன் பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான். அந்த கூட்டணி கட்சிகள் வெளியே வந்துவிட்டால் திமுக தோல்வியைத்தான் தழுவும். ஆனால் கூட்டணி பலத்தின் காரணமாகவும் தேர்தலின் போது விநியோகிப்பதற்கு மூட்டை மூட்டையாக திமுக தயாராக இருக்கக்கூடிய காரணத்தால் நிச்சயமாக திமுக கூட்டணி இன்றைய தேதியில் வலிமையாக இருந்தாலும் அவர்கள் நினைப்பது போல 200 தொகுதிகள் என்பதெல்லாம் பகல் கனவு. 200 தொகுதியில் நடக்காது. அப்படின்னா இவங்க கூட்டணி 200 தொகுதி, அதிமுக வெறும் 34 தொகுதியா? முதல்ல உங்கள் கூட்டணியை நீங்கள் தக்க வைக்கிறதுக்கே ஒவ்வொருத்தருக்கும் 4 சீட்டு 5 சீட்டுன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் கூட்டணியில் இருப்பாங்க. இல்லைன்னா உங்களை மிரட்டுறதுக்கு விஜய்னு ஒருத்தர் இருக்கார், அவரை காட்டுவாங்க, இல்லை அதிமுகவை காட்டுவாங்க. ஏற்கனவே வேல்முருகன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி விட்டார். மந்திரிகள் எல்லாம் ஏதோ மகாராஜாக்கள் மாதிரி நடந்து கொள்கிறார்கள், கூட்டணி கட்சிக்கு மரியாதை தருவதே இல்லை என்று வேல்முருகன் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் திமுக மந்திரிகள் சில பேருடைய நடத்தையே அப்படி தான் இருக்குது. என்னமோ மன்னராட்சி காலம் நடக்கிற மாதிரி தான், அவங்க பெரிய மிட்டா மிராசுகள் மாதிரி தான் அவங்களுடைய செயல்லாம் இருக்குது. மக்கள் பிரதிநிதிகள் மாதிரியே இல்லை சில மந்திரிகளுடைய பிஹேவியர். ஆகவே அந்த அதிருப்தி இருக்குது. அதை தவிர ஆளுங்கட்சியினர் அங்கங்கே செய்கிற அட்ராசிட்டி இதெல்லாம் இருக்குது. இந்த அதிருப்தியெல்லாம் இருந்து அதையும் மீறி திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு என்ன காரணம்னா, எதிர்த்தரப்பில் பலமான கூட்டணி இல்லை. அதிமுக தரப்பில் ஒரு பலமான கூட்டணி கட்டமைக்கப்பட்டால்
அல்லது விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி திமுகவிலிருந்து சிலர் சிதறுண்டு போனால் நிச்சயமாக முடிவுகள் வேறு விதமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதான் சார், இப்போ 2021 வந்து 130 தொகுதிகள் ஜெயிச்சாங்க திமுக, 60 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது எப்படி 2026ல் 200 தொகுதிகளுக்கு எய்ம் பண்றாங்க? அவர் மட்டும் எய்ம் பண்றாரு, எடப்பாடி தான் சொல்லிட்டு இருக்காரு. நானும் 200 தொகுதி ஜெயிப்பேன்றாரு. மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 234 தான் இருக்கு. இவர் நன்றாரு நாங்கள் 200 வருவோன்றாரு, அவர் நன்றாரு நாங்கள் 200 வருவோன்றாங்க. எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற வெவ்வேறு மாநிலங்களையும் சேர்த்து சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதிமுகவுக்கும் அந்த வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. திமுகவுக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அதிமுகவும் திமுகவை வீழ்த்தக்கூடிய மிக வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்திலும் தேவையிலும் இன்றைக்கு இருக்கிறது. இப்போதைய 63 தொகுதிகளே கிடைக்குமா? கூட்டணி பலம் இல்லாவிட்டால் தேமுதிக தான், வெறும் தேமுதிக, புதிய தமிழகம் தான் வச்சிங்க. புதிய தமிழகமே இப்போ இல்லைன்ட்டாங்க. அவங்க எந்த பக்கம் போகிறதுன்ற முடிவில் இருக்காங்க, ஆசிலேஷனில் இருக்காங்க. புதிய தமிழகம் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியோடு போகலாமா, அதிமுகவோட போகலாமா? விஜய் கட்சியும் அதிமுகவும் இணைந்தால் நல்லது என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள். அப்படி இல்லாமல் பாஜகவும் அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக, தமாக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், அப்படி ஒரு வலிமையான கூட்டணி உருவானால் நிச்சயம் அந்த கூட்டணி திமுகவை வீழ்த்த முடியும். அப்போதுதான் திமுக கூட்டணி தோற்கடிக்கப்படும். அப்போது கூட 200 தொகுதிகள் என்பது அதிமுகவுக்கு சாத்தியமில்லை. திமுகவும் வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வெற்றி பெறக்கூடிய கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிமுக ஒன்றுபடாமல் ஒரு அணி தனியாக கொஞ்சம் சில ஒரு 2-3 கட்சிகளை வைத்துக்கொண்டு சீமானோடு இணைந்தோ தேர்தலை சந்தித்தால் தென் மாவட்டங்களில் அதிமுக வாக்கு சரிவை சந்திக்கும். ஆனாலும் அதிக தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும். இவையெல்லாம் வெவ்வேறு கட்சிகள் போடுகிற கூட்டணி கணக்குகள். ஆனால் 200 என்பது திமுகவுக்கும் சாத்தியமில்லை, அதிமுகவுக்கும் சாத்தியமில்லை என்பதுதான் யதார்த்த நிலை. ஓகே, அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த கூட்டணி சம்பந்தமான பிரச்சனைகளாக பேசும்போது அதிமுக கூட்டணியாக கேட்கும்போது கொஞ்சம் டைம் இருக்குங்க, நல்ல நேரம் வரும், நல்ல காலம் பிறக்கும்னாரு. இப்போ சமீபத்தில் சொன்னது கூட்டணி ஆட்சி தான் மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அதுதான் நடக்க போகுதா? முதலில் அண்ணாமலை அவர்கள் கூறிய கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டிருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை மேலிடம் அண்ணாமலை அவர்கள் கூறிய கருத்தின் மூலம் என்ன வெளியிலே ஒரு பார்வை பார்க்கப்பட்டது என்றால், பாஜக மேலிடம் அதிமுகவுடன் கூட்டணிக்கான முயற்சியை துவங்குமா என்று பார்க்கப்பட்டது. ஆனால் இரண்டாவதாக அண்ணாமலை அளித்திருக்கிற பேட்டியில் முதலில் என்ன சொன்னார், கூட்டணிக்காக அதிமுகவுடன் கூட்டணி வருமா என்று கேட்டபோது திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்காமல் அவகாசம் இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொன்னார். அதன் காரணமாக இவர் அதற்கு ஒத்துக்கொண்டு விட்டாரோ என்ற சந்தேகங்கள் எழுந்தன. ஆனால் அடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், தமிழகத்தில் யாருக்கும் மெஜாரிட்டி வராது, தமிழகத்தில் 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம், அது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி உருவாவதற்கு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வோம், பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி உருவாவதற்கு என்று மிக அழுத்தமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்திலே கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு வருகிற தேர்தல் மூலம் உருவாகும் என்பது வெறும் அண்ணாமலையினுடைய பார்வை மட்டும் அல்ல. அந்த சூழல் தான், அரசியல் சூழல் தான் இப்போது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தனித்து வெற்றி பெற முடியாது என்பதுதான், தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமை இன்றைய நிலையில் திமுகவுக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை. நான் சொல்லுவது, திமுகவும் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுகவும் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி கட்சிகளின் தயவால் தான் இந்த 2 கட்சிகளின் வண்டியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அண்ணாமலையும் சொல்லுகிறார், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் சொல்லுகிறார், விசிக திரும்பவும் கூட்டணி ஆட்சியினுடைய அவசியம் பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறது. இவர்களை தாண்டி புதிய கட்சியை துவங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவரும் என்ன சொல்லியிருக்கிறார், நம்மளிடமும் 2 கட்சி வருவாங்கல்ல, அவங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்ல அப்படின்னு அவரும் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தூண்டில் போடுகிறார், சில கட்சிகளுக்கு தூண்டில் போடுகிறார். ஆகவே தமிழகத்தில் காலத்தின் தேவை இப்போது கூட்டணி ஆட்சிக்காக சூழல், அது காலத்தின் தேவை என்று நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு ஆட்சி அமைவது நல்லது. அந்த ஆட்சியில் ஒரு குறைந்தபட்சமாக ஊழல் இருக்கும், பெரிய ஊழல் இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் கேள்விகள் எழும்பும், சர்ச்சைகள் வெளியே தெரியும், பொது வெளியில் அந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துவிடும். ஆகவே அக்கௌண்டபிலிட்டி காரணமாக இவர்களிடம் அந்த பொறுப்புணர்வு என்பது இல்லை என்றாலும் கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தம் காரணமாக எல்லை கடந்து தவறுகள் செய்ய முடியாத சூழல் உருவாகும். ஆகவே கூட்டணி ஆட்சி உருவாவது என்பது எல்லா விதத்திலும் நல்லது.
ஆனால் அதற்கான சூழல் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. 26 தேர்தலில் அதிகமான சீட்டுகளை கேட்டு ஒவ்வொரு கட்சியும் அழுத்தம் கொடுக்குமானால் பிரதான கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்படும். அதற்கான கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் 26 சட்டசபை தேர்தலில் பிரகாசமாக இருக்கிறது. ஆகவே அண்ணாமலை, டாக்டர் அன்புமணி ராமதாஸ், திரு சீமான், திரு விஜய் போன்றவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் வரவேற்கத்தக்கவை. அதை நோக்கி தமிழக அரசியல் நகர்வது நல்லது என்பது என்னுடைய பார்வை. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.